எங்க வந்தீங்க? உன்னை பார்க்கதான் வந்தேன். மறுபடியும் என் வாழ்க்கையில விளையாட வந்தீங்களா? நீ சொல்றது எனக்கு புரியுது. நடந்து போறது விதியின் விளையாட்டு. அது ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக. அதையே விபரீதமா நினைக்காம நீ என்ன மன்னிச்சே. ஆனா இப்போ ஆமா கோபி, நீங்க ஒரு சுயநலக்காரன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்களை மன்னிக்கிறேன். நானும் சுயநலக்காரன்? பணத்துக்காக தானே நீங்க என்ன காதலிச்சீங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? நான் கோடீஸ்வர வீட்டு பொண்ணு. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் கேளுங்க, இப்பவே தரேன். ஆனா என்ன கல்யாணம் பண்றதுக்காக இல்ல, என் அடியோட மறக்கிறதுக்காக, இந்த வீட்டு பக்கமே வராம இருக்கிறதுக்காக. பணத்தை கொடுத்தா இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கிடலாம். ஆனா இந்த உலகத்தையே கொடுத்தால் உண்மையான உள்ளத்தை விலைக்கு வாங்க முடியாது. உண்மையான அன்பு இருந்திருந்தா உங்களையே நம்பி இருந்தவளை வாழ வைக்க வேற பேசில எழுதிருப்பீங்களா? ஆமா, நீ எழுதின லெட்டர் என்கிட்ட தான் இருக்கு. அதுக்கு விளக்கமா உனக்கு நான் பதில் சொல்லு. நீ மேல போ. நீ எதுக்காக இங்க வந்த? ராதா என்ன வெறுக்கிறதுக்கு காரணம் என்ன? அதை தெரிஞ்சுட்டு போறதுக்காக வந்தேன். தெரிஞ்சுக்கிட்டு போறதுக்காக வந்தியா? தெரிஞ்சுக்கிட்டு. ராதா உன்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அத்தா ரமேஷ காதலிச்சு. அவ வாழ்க்கையில ஏற்பட்ட எதிர்பாராத சம்பவத்துக்காக அதை நினைச்சு பின்னால் வருத்தப்பட்டான். அதனாலதான் உன்னை மறக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டான். நீங்க சொல்றது அத்தனையும் போய் நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? ராதாவுக்கு ரமேஷுக்கு நிச்சயதார்த்தம் கூட ஆகி போச்சு. இனிமே நீ வருத்தப்பட்டும் பிரயோஜனம் இல்ல, அவளை நினைச்சுக்கிட்டு அர்த்தம் இல்ல. ராதாவை நீ மறக்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் ஆண்டவன் எனக்கு 2 மனசை கொடுக்கிறியே. எனக்கு இருக்கிறது ஒரே மனசு, ஒரே மனசு. ஐயா, ராதாவுக்கு சொந்தமான 2 பொருள் என்கிட்ட இருந்தது. ஒண்ணு அவளுடைய மனசு, 2வது இந்த பரிசு. மனசு அவளே பறிச்சுக்கிட்டா. இந்த பரிசை நான் அவளுக்கு கொடுக்கிறேன். கொடுத்துருங்க. உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு, தர்றேன். நான் விரும்புறத உங்களால கொடுக்க முடியாது, நீங்க கொடுக்கறத என்னால வாங்கிக்க முடியாது. வரேன். மனசு விட்டு போனதும் இல்லாம ஞாபகத்துக்கு வச்சிருந்த போட்டோவும் எடுத்துட்டு போயிட்டியா கோபி? மிஸ்டர் கோபி, இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா உங்க அம்மா உடம்பு சீக்கிரமா குணமாயிடும். அப்படி செய்யலாம் டாக்டர். அம்மா, நீங்க படுக்கையிலேயே இருக்க கூடாது. அப்படியே தினம் வாக்கிங் போயிட்டு வாங்க. நல்ல வேலை, வாக்கிங் போக சொல்லிட்டீங்களா? இனிமே சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த ஆஸ்பத்திரி வேலையை அவங்களே சேர்த்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. தயவு செய்து படுக்கையில இருக்க சொல்லுங்க. நீங்க தாய் மேல வச்சிருக்கிற பாசத்தினால இப்படி சொல்றீங்க. நான் டாக்டரா இருக்கிறதுனால என் கடமையை சொல்றேன். உங்க அம்மா அதிகமான வேலை செய்யவும் கூடாது, படுக்கையிலேயே இருக்கவும் கூடாது. ஓகே? இது சாதாரண பொம்மை இல்ல. கையை தொட்டா சிரிக்கும், தலையை தொட்டா அழுவும். என்னம்மா செய்யற? இந்த பொம்மைக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் கூட எனக்கு கிடைக்கலையேன்னு நினைச்சு நான் வேதனைப்பட்டு இருக்கேன்ப்பா. என்ன சொல்ற? இந்த பொம்மைய போல எனக்கும் இதே எல்லாம் இருந்திருந்தா நான் எவ்வளவோ நிம்மதியா இருந்திருப்பேன். கல்யாணம் ஆக போற உனக்கு இந்த வேதாந்தம் எல்லாம் எதுக்குமா? கல்யாணத்துக்கே தகுதி இல்லாத எனக்கும் கல்யாணத்துக்கும் என்னப்பா சம்பந்தம்? என்னம்மா அர்த்தமெல்லாம் பேசுற? எப்பவோ நடந்த தவறுக்காக காலமெல்லாம் நீ கல்யாணமே இல்லாம இருக்க போறியா? வாழ்க்கையில ஒரு பொண்ணு ஒருத்தனுக்கு தான் தன்னை அர்ப்பணிக்க முடியும். கற்புங்கிறது பெண்ணுக்கு மாத்திரம் இல்ல, ஆணுக்கும் வேணும். ஆனா சில ஆம்பளைங்க அதை மறந்து விட்டு எத்தனையோ தவறுதலை பண்ணிவிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அறியாம ஒரு பொண்ணு சிறு தவறு பண்ணி விட்டா அதுக்காக காலம் பூரா கண்ணீர் விட்டே சாகணுமா? உன்னை எவனோ ஏமாத்திட்டு போயிட்டா அதையே நினைச்சு நீயா வருத்தப்படுற? அப்பா என்ன ஒருத்தரை ஏமாத்திட்டாரு, அதுக்காக நான் இன்னொருத்தரை ஏமாத்த விரும்பல. என் மனவேதனை புரியாம பேசுறியம்மா. உன்னை கல்யாண கோலத்தோட பாக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ என்னடா இந்த வீட்டுல கெட்டி மேளமே கேட்க கூடாதுன்னு சொல்றியம்மா. கெட்டு போன பொண்ணும் பட்டு போன மரமும் ஒண்ணுப்பா. இனிமே என் வாழ்க்கையில கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. நான் உன்னை பெத்த தகப்பேன். இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா நீ சம்மதிச்சே ஆகணும். அப்பா, நான் உங்க மகங்கிற முறையில உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துல என்ன வற்புறுத்தாதீங்க. ரமேஷுக்கு உனக்கு கல்யாணம் நடந்தே தீரும்.
நடக்காது. இது நடக்கவே கூடாது. இந்த கல்யாணத்தை நடத்தியே காட்டுவேன். அதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். என் உயிர் உள்ள வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. பார்க்கிறேன். என்னம்மா ஆச்சு? என்னம்மா உனக்கு? காமாமூர்த்தி, என் மக வயிற்றுல வளர்றது குழந்தை இல்லை, அது ஒரு அவமான சின்னம். எங்க குடும்ப கௌரவத்தையே கெடுக்க வந்த குட்டிச்சாத்தான். அப்படின்னா உன் பொண்ணு அநியாயமா ஒருத்தனை நம்பி ஏமாந்துட்டான். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என் மான மரியாதையே போயிடும். அதுக்காகத்தான் நான் அவளை இங்க கூட்டிக்கிட்டு வந்தேன். எனக்கு நீ உயிர் சினையுது. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு ஒரு உதவி செய்யணும். நான் என்னப்பா செய்யணும் சொல்லு. என் மக வயிற்றுல இருக்கிற கருவை அழிக்கணும்னு நினைச்சா அதுக்கு அவ சம்மதிக்க மாட்டான். நானும் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன். எப்படியோ குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவ இங்கேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஒண்ணுமில்லை டாக்டர், எனக்கு கூடிய சீக்கிரம் உடம்பு குணமாகும்னு நீங்களே சொல்றீங்க. என் பையனும் வேலைக்கு போயிடுறான். பகல் பூராவும் சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா எனக்கு சோம்பேறித்தனமா இருக்கு. உங்க ஆஸ்பத்திரியில ஏதாவது ஒரு வேலை இருந்தா எனக்கு கொடுங்க டாக்டர். எங்க ஹாஸ்பிட்டல்ல ராதான்னு ஒரு பெரிய பணக்கார பொண்ணு அட்மிட் ஆயிருக்கு. அவங்க ஹெல்ப் கூட ஒரு ஆள் தேவை. எதுக்கும் அவங்கள ஒரு வார்த்தை கேட்டு சொல்றேம்மா. ஆனா இது என் பையனுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா வேண்டாம்னு சொல்லிடுவான். சரிம்மா, வா செல்வநாயகம், கொஞ்சம் இருங்கம்மா. ராதாவுக்கு உதவியா இருக்கிறதுக்கு இந்த அம்மா வச்சுக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓ இஷ்டம். ரொம்ப நன்றி டாக்டர், வரேன். மூர்த்தி, இப்ப நான் எதுக்கு திரும்பி வந்தேன் தெரியுமோ? எதுக்கு? ராதாவோட விஷயம் வெளியே தெரிஞ்சா எனக்கு ரொம்ப அவமானம். இவங்க நல்லவங்க தானே? அவங்க ரொம்ப நல்லவங்கடா. அப்படின்னா தாராளமா இருக்கட்டும். ரொம்ப நன்றி. இன்னில இருந்து இந்த ஸ்கேட் ஸ்கூலுக்கு நீங்க தான் இன்சார்ஜ். உங்களுடைய ட்ரைனிங்ல இங்க வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ஸ்கேட் பண்ண கத்துப்பாங்க நான் எதிர்பார்க்கிறேன். அஜய், இன்னில இருந்து இவர் தான் இந்த ஸ்கேட் ஸ்கூலுக்கு இன்சார்ஜ். இனிமே இவர் சொல்றதா கேட்டு நீங்க நடந்துக்கணும். ஓகே கோபி, இதுதான் உங்க குவார்டர்ஸ். நீங்க இங்கே தங்கிக்கலாம். நானும் இவரோட ஒண்ணும் தான். நான் இல்லாம அவரால் இருக்க முடியாது, அவரால நான் இல்லாம இருக்க முடியாது. நீங்களும் இங்கே தங்கிக்கலாமே. அதுதான் உங்க குவார்டர். எனக்கு குவார்டர் பத்தாதுங்க, ஃபுல்லா வேணும். குவார்டரே போதும். நேத்து வந்தவன் இந்த ஸ்கூலுக்கு இன்சார்ஜா? நம்மளோட பெரிய ஆளா? ராதம்மா, என்னாயா வெள்ளிக்கிழமை அதுவுமா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நெத்தியில பொட்டு இல்லாம இருக்கியம்மா. வாயும் வயிறுமா இருக்கிற நீ எப்பவும் பூவும் பொட்டுமா மகாலட்சுமி மாதிரி மங்களகரமா இருக்கணுமா. இதோ வரேன். 3 மாசமா. இந்தாம்மா குங்குமம், வச்சுக்கம்மா. மாப்பிள்ளை எப்போ வருவாரு? உங்க வீட்டுக்காரர் வெளியூர்ல இருக்காரா? உன் புருஷன் குழந்தை பிறந்ததும் என்ன பார்க்க வருவாரா? உன்னை வேலைக்கு சேர்த்தது குங்குமம் போட்டு வைக்கிறதுக்கும் குடும்ப விவகாரத்தில் தலையிடுறதுக்கும் இல்ல. பாப்பா, உன் வேலையை பாரு. ராதா, இதோ பார், கோபி வந்திருக்கேன். என்ன பார் ராதா. ராதா, சிஸ்டர் பிளீஸ் 1 minute. ராதா, என்ன பாருமா, என்ன பாரு. ராதா,
என் கூட வா. கோபி, இப்ப பிறக்க போறது உன் குழந்தை. நீ செஞ்ச பாவத்துக்கு அடையாளம். அப்படின்னு அந்த குழந்தைய ராதா வளர்ப்பாளா? அந்த அவமான சின்னத்தை பார்க்கவே மாட்டேன். குழந்தை பிறந்ததும் அதை மறந்துட்டு அவளும் அவளுக்கு வரப்போற கணவனும் பாரினுக்கு போறாங்க. பெத்த பிள்ளைய விட்டுட்டா போறா? விரும்பி பெத்த பிள்ளையா இருந்தா எடுத்துட்டு போவா. இது வேண்டாத பிள்ளை தானே, அதனால விட்டுட்டு தான் போறான். குழந்தைய கொண்டுட்டு போய் எங்க விட போறீங்க? இந்த மாதிரி அசிங்கங்களை வளர்க்க இடமா இல்ல. எத்தனையோ அனாதை விடுதி இருக்கு. ஐயா, இது ரொம்ப அநியாயம். எது அநியாயம்? நீதியில விட்டறியாம அனாதை விடுதியில சேர்க்கிறதா? தாயும் தகப்பன் உயிரோடு இருக்கும்போது எதுக்காக அந்த குழந்தை அனாதை விடுதிக்கு போகணும்? 10 மாசம் சுமந்து பெற்ற தாய் அதை வெறுத்தாலும் பாசத்தோட வளர்க்கறதுக்கு அப்ப நான் இருக்கேன். தயவு செய்து அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. குழந்தைய இப்ப கெஞ்சி வாங்கிட்டு போய் அப்புறம் ராதாவை என்னையும் மிரட்டி சொத்துல குழந்தைக்கு பங்கு இருக்குன்னு சொந்தம் கொண்டாடவா? சேச்சே, உங்க சொத்துக்கு என்னைக்குமே உரிமை கொண்டாடி நான் வரமாட்டேன். குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. ஐயா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செய்து என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. கொடுக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். குழந்தைய பத்தி தாய்க்கோ தாயை பத்தி குழந்தைக்கோ எப்பவுமே தெரியக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். இந்த ரகசியம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இனிமே என் மக வாழ்க்கையில நீ தலையிடவும் கூடாது. இதுக்கு சம்மதம் நான் குழந்தைய அவன்கிட்ட ஒப்படைக்கிறேன். இல்ல எத்தனையோ அனாதை விடுதி இருக்கு, தூக்கி எறிஞ்சிருவேன். பிறக்க போற என் குழந்தை மேல ஆணையா சொல்றேன். இந்த ரகசியத்தை வேற யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அப்ப சரி, குழந்தைய கொடுக்கிறேன். தேங்க்யூ. ஒரு குட் நியூஸ். உங்களுக்கு ஒரு அழகான பேர பையன் பிறந்திருக்கான். தூக்க முடியும். அசல் இவர் மாதிரியே இருக்கும். ராதா எப்படி இருக்கிறான்? அந்த அம்மா ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளவு சந்தோஷ சமாச்சாரம் சொல்லி ஒரு ஸ்வீட் கொடுக்க கூடாது? இந்த அம்மா, தேங்க்யூ சார். தாயும் குழந்தையும் சௌக்கியமா இருக்காங்க. ஆனா குழந்தை பிறந்ததுல இருந்து ராதா மயக்கமா இருக்கா. சுய உணர்வு வரத்துக்கு கொஞ்சம் நேரமாகும். பயப்படாது. மூர்த்தி, நீ செஞ்ச உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் கோபி. மூர்த்தி, குழந்தைன்னா இவருக்கு ரொம்ப பிரியமா. இவரே வளர்க்கிறேன்னு சொல்றாரு. அதனால குழந்தைய இவர்கிட்டே கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். இந்த குழந்தைய நீயா வளர்க்க போற? ஆமா டாக்டர். என் மனசுல எவ்வளவோ கவலை இருக்கு. அதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? கடவுள்கிட்ட தான் சொல்லணும். இதையெல்லாம் கேட்க கடவுள் நேரா வரமாட்டார். அதனால தான் அந்த குழந்தைய எடுத்து வளர்க்கிறேன். ஏன்னா கடவுளும் குழந்தைய ஒண்ணு பாருங்க. யாரோ பெத்த பிள்ளைய நீ எடுத்து வளர்க்கிறேன்னு சொல்ற பாரு. கோபி, உன் மாதிரி நல்ல புத்தி எல்லாருக்கும் இருந்தா இந்த உலகத்துல அனாதைகளே இருக்க மாட்டாங்க. டாக்டர், குழந்தைய எடுத்து வளர்க்கறது பெருசு இல்ல. அந்த மாதிரி ஒரு குழந்தைய கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பெரிய மனுஷனுக்கு மனசு வருது பாருங்க, அதுதான் ரொம்ப. சார், உங்க பேர பையன் எவ்வளவு அழகு பாருங்க சார். சிஸ்டர், அந்த குழந்தைய என்கிட்ட கொடுங்க. அவர் தொட்டா ஒட்டிக்கும். சிஸ்டர், பாரத்தை ஃபில் பண்ணி மிஸ்டர் கோபி கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிக்கிங்க. எஸ் டாக்டர். வரேன் டாக்டர். கோபி, தாய் தகப்ப இல்லாத குழந்தைகள் எத்தனையோ அனாதை விடுதியில இருக்கு. அங்க கொண்டு போய் உங்க பணத்தை கொடுங்க. உங்களுக்கு புண்ணியமாவது ஏற்படும். இந்த குழந்தைக்கு அப்ப இருக்கா, இத வளர்க்கறதுக்கு அவளுக்கு தைரியமும் இருக்கு. செல்வநாயகம், ராதா மயக்கம் தெளிஞ்சு குழந்தை எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? செத்து போச்சு. இல்ல, இருக்காது. என் குழந்தை செத்து இருக்காது. அது முகத்தை கூட நான் பாக்கலப்பா. எங்கப்பா என் குழந்தை? அம்மா, குழந்தை முகத்தை நீ பார்த்தேன்னா ரொம்ப வேதனைப்படுவேன்னு தான் அதை புதைக்க சொல்லிட்டு. அம்மா, நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு விருந்தாளி வந்திருக்காரு பாத்தியா? அடடடடடடடடே, இது யார் குழந்தைப்பா? இனிமே நம்ம குழந்தை தான் வச்சுக்கே. என்ன சொல்ற? நான் வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து எனக்கு கோயிலுக்கு போக நேரம் இல்ல. இன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தேன். யாரோ ஒரு ஏழை பொண்ணு இந்த குழந்தைய பெத்துட்டு செத்து போயிட்டாளா. பூசாரி இந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்து நீ வளர்க்கறியாப்பான்னு கேட்டாரு. சரி, நான் வளர்க்கிறேன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். அம்மா, இந்த குழந்தைய நாமே வளர்க்கலாம் இல்ல? தாராளமா வளர்க்கலாம்ப்பா. குழந்தை அழகா இருக்குல்லம்மா? சின்ன வயசுல நீ இப்படியே தான் இருப்ப. உனக்கும் கல்யாணம் ஆயிருந்தா இந்நேரம் இதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்கும். இதை என் குழந்தையாவே நினைச்சுக்கம்மா. ஆமா கோபி, இத பார்த்தா வேற வீட்டு பிள்ளை மாதிரியே தெரியல.
நம்ம வம்சத்து குழந்தை மாதிரியே இருக்கு. நீ குழந்தைய பாத்துக்கம்மா, நான் போய் பால் வாங்கிட்டு வரேன். சரிப்பா. சிஸ்டர் சிஸ்டர், ராதாவை குழந்தை பிறந்துடுச்சா? அந்த குடும்பம் ஏமா கேக்குறீங்க? பிறந்ததுமே குழந்தை செத்து போயிடுச்சு. அதே நினைச்சு அந்த அம்மா அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ பாவம், ஆண்டவன் இப்படியா சோதிக்கணும்? ஆண்டவன் நம்மளை இப்படி சோதிப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. அதையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா இனிமே என்னம்மா பிரயோஜனம்? நடந்ததை மறந்துருமா? எப்படிப்பா மறக்க முடியும்? என் வாழ்க்கையில ஏற்பட்ட ஏமாற்றத்தை அந்த குழந்தைய பார்த்தாவது மறக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதை என் கண்ணால கூட பார்க்க முடியாம போயிடுச்சேப்பா. ராதா, எல்லாம் கேள்விப்பட்டேன். உனக்கு இந்த நிலைமை வந்திருக்க கூடாதும்மா. என்னம்மா செய்யறது? விதி இப்படி விளையாடுது, அதை தடுக்க முடியுமா? இது ஒரு அநாத குழந்தை. இது கண்ணை திறந்ததும் தாய் கண்ணை மூடிட்டாளா. கோவில் பூஜாரி இதை வளர்த்துக்கான என் மகன்கிட்ட கொடுத்தாரா. அம்மா, தாயை பறி கொடுத்த பிள்ளை, பிள்ளை முகத்தையே பார்க்காத தாயும் தான் இந்த உலகத்திலேயே பெரிய துரதிருஷ்டசாலிக்கு. அழாதம்மா, இந்த குழந்தை முகத்தை பார்த்தாவது உன் மனசை தேத்துக்க. ரொம்ப அழகான குழந்தை. வேணும்னா இந்த குழந்தைய நீயே வச்சுக்கோங்க. தானா? ஆமாம்மா, இந்த குழந்தைக்கோ தாய் இல்லை, உனக்கும் குழந்தை இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கும். பிறந்ததும் தாயை பறி கொடுத்து, தாயானதும் பிள்ளையை பறி கொடுத்து, தாயும் இல்லாம பிள்ளையும் இல்லாம வாழணும்னு அந்த ஆண்டவன் தலையில எழுதியிருக்காமா. இந்த குழந்தை உங்ககிட்ட இருக்கட்டும்.